வணக்கம். உங்களில் யாருக்கெல்லாம் இட்லி மீன் குழம்பு பிடிக்கும், யாருக்கெல்லாம் இட்லி கறி குழம்பு பிடிக்கும்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு இட்லி மீன் குழம்பு காம்போ ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கு இட்லி கறி குழம்பு ரொம்ப பிடிக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து மில்லட் இட்லி பண்ணுறேங்க. கானாவில் பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் வந்து கிடைக்குதுங்க. மில்லட்ஸ் வந்து கம்பு கிடைக்குது, இன்னும் சில மில்லட்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி இட்லிலாம் பண்ணால் நல்லாவே வருதுங்க சாப்பிட்டாவே. ஸோ வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக நான் பார்த்திங்கன்னா 5:1ங்க. 5 கப்பு வந்து இட்லி ரைஸ் மில்லட் சேர்த்து போட்டேன்னா 1 கப்பு வந்து ஊறதால் போடுறேங்க. ஸோ அந்த மாதிரி ரேஷியோவில் போடும்போது இட்லி நல்லாவே வருதுங்க. ஈவினிங் வந்து டெய்லி விளக்கேற்றிடுவேங்க. இந்த மாதிரி கேண்டில்ஸ் கூட ஏற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஷாப் வந்து உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சேங்க. இந்த ஷாப்பில் பாருங்கள், அவங்களுடைய லோக்கல் ஃபுட் வந்து அவங்க ஏதோ சொன்னாங்க, அது எனக்கு புரியல. அதை அவங்க பேக் பண்ணி ஐ திங்க் இது வாழை இலை தான் நினைக்கிறேன், நல்லா காஞ்சி போயிருக்கு. ஸோ அவங்க அழகாக அதை பேக் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி அவங்க செல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஷாப்பில் நீங்கள் அவங்க வந்து இந்த மாதிரி பனானா, இது வந்து லோக்கல் பனானாங்க. இது இந்த மாதிரி தான் இருக்கும். இது பிளான்டைன் அவங்க சொல்கிறாங்க. இந்த பிளான்டைன் பார்த்திங்கன்னா அவங்க ரா பனானாவும் யூஸ் பண்ணுறாங்க, ரைப்டு பனானாஸும் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபுட்டில் ஆட் பண்ணுறாங்க, சிப்ஸாக சாப்பிட்றாங்க. ஸோ வந்து பிளான்டைன்ஸ் வந்து அவங்க மெஜாரிட்டி ஆஃப் ஃபுட்டு பார்த்திங்கன்னா பிளான்டைன்ஸை டிபெண்ட் பண்ணி தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் அவகேடோ வந்து பார்த்திங்கன்னா கானாவில் வந்து நிறைய விளையுதுங்க. டேஞ்சரினும் நிறைய விளையுது. இது வந்து அவங்களோட யாம் கிழங்கு, அதெல்லாம் அவங்க நிறைய கிழங்கு சாப்பிடுவாங்க, யாம்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. பப்பாயா பாருங்கள், பப்பாயா அவங்க கானா ஃபுல்லாக பப்பாயா, மேங்கோ, பைனாப்பிள், அந்த டேஞ்சரின், ஆரேஞ்சு, அவகேடோ, இது பனானா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோக்கலில் நிறைய விளையுதுங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த கடையில் என்னெல்லாம் பேசிக்காக தேவையோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு மாலுக்கோ ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு ஷாப்புக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு சின்ன ஷாப்லேயே அவங்க எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. எமர்ஜென்சிக்கு என்னெல்லாம் தேவையோ அது வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லோக்கல்ஸ் கானியன்ஸ் தான் வாங்குகிறாங்க இந்த ஷாப்பில். அதனால் அவங்க பொருட்கள் தான் அவங்க நிறைய வச்சுருக்காங்க பாருங்களேன். அவங்க வந்து நிறைய கொக்கோ கோலாவும் இந்த ஸ்ப்ரைட்டு இந்த இதெல்லாம் குடிக்கிறாங்க. அந்த மேங்கோ ஜூஸ், அதெல்லாம் ஃபேண்டாலாம் குடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. தண்ணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே என்ன கல்ச்சர்னால் பாட்டில் தண்ணி, அதே மாதிரி பேக்கெட்டு வாட்டர் தான் அவங்க குடிக்கிறாங்கங்க. அவங்க நம்ம ஊர் மாதிரி இந்த ப்யூரிஃபையர் வச்சுட்டு டேப்போட கனெக்ட் பண்ணிவிட்டு குடிக்கிற பழக்கம் கிடையாது. ஈவன் நாங்கள் கூட தண்ணி வெளியே வாங்கிட்டு டிஸ்பென்சரில் போட்டு தான் நாங்கள் குடிச்சிட்ருக்கோங்க. ஸோ இது பாருங்கள், அவங்க வந்து என்னென்னமோ கீரைங்க சாப்பிட்றாங்கங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. இந்த கீரை பாருங்கள், அவங்க வந்து ஃபுட்டோடு சேர்த்து தான் சாப்பிட்றாங்க. இதுக்கு பேர் எனக்கு தெரியலைங்க. இவங்க தான் அந்த கடையுடைய ஓனர். அவங்க பிஸியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது இதோடைய பேர் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சின்ன கடையில் நம்ம ஒரு அவசரத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். அதெல்லாம் இங்கே இருக்குது. நான் எப்போயுமே இங்கே வந்து முட்டை, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, இவங்க வந்து போயிட்டு சாட்டர்டே போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நான் வாங்கிப்பேன் உங்ககிட்ட சில நேரம். அது மாதிரி எக்ஸ் எப்பயுமே நான் இங்கே தான் வாங்குவேன். அது மாதிரி எனக்கு மேக்ஸிமம் நாங்கள் மாலில் போய் இந்தியன் ஷாப்ஸில் போய் வாங்கிடுவோம்னு நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஏதாச்சும் ஒன்று எமர்ஜென்சியாக வேணும்னா நான் டக்குன்னு இங்கே இந்த கடையில் வந்து வாங்கிப்பேங்க. ஸோ வந்து பேசிக்காக எல்லாமே இருக்குது இவங்கக்கிட்ட. இன்றைக்கி vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் vlogs உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தமிழ் சஃபாரி டைரிஸ் யூடியூப் சேனலுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.